எழுதின சுவிசேஷம். The Gospel of St. John, 20ஆம் அதிகாரம். chapter 20. யோவான் 20ஆம் அதிகாரம். John 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19th verse. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for fear of the Jews, came Jesus and stood in the midst and said unto them, Peace be unto you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒரு நாளிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். This we read about the true incident happened 2000 years back. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆண்டவராகிய இயேசுவோடு தங்கியிருந்த அருமையான சீஷர்கள் இயேசு மரித்ததை பார்த்தார்கள், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தார்கள், கல்லறை மூடப்பட்டதை பார்த்தார்கள். இப்பொழுது அவர்கள் தங்கள் கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். The wonderful disciples along with Jesus saw the death of Jesus, saw the burial of Jesus, saw that the grave was closed and they shut the room. அவர்களை பொறுத்த வரையிலே அவர்கள் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லலாம். Concerning them, they felt that their life had come to an end. அவர்களை பொறுத்தவரையிலே எல்லா டோர்களும் அடைபட்டு போனது என்று அவர்களுக்கு தெரியும். Regarding them, they knew pretty well that all the doors had been shut. ஒரு காலத்தில் இவர்கள் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் கலிலேயாவை விட்டு இயேசுவை பின்னாலே வந்தார்கள். On a certain time, for the sake of Jesus, they left everything. They left Galilee and followed Jesus. தங்களுடைய வீடு, they left the house, தங்களுடைய இனம், they left the near ones, இடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு they left the land, அவர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். and they followed Jesus. இயேசுவும் அவர்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். And Jesus gave them several promises. ஆனால் வேதம் சொல்லுகிறது, The word of God says, இயேசு இப்பொழுது மரித்த பொழுது இவர்கள் இப்பொழுது திரும்ப தங்கள் சொந்த நாட்டுக்கு கூட போவதற்கு பயந்து அவர்கள் எருசலேமிலே இருக்கிறார்கள். when Jesus died, these disciples were frightened to go back to their own places and they are residing at Jerusalem. இவ்வளவு காலம் அவர்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது. All along they had தாங்கள் நேசித்த, தாங்கள் நம்பின, தங்களுடைய தலைவர் இருக்கிறார் என்றுள்ள தைரியம் அவர்களுக்கு இருந்தது. Jesus whom they believed, they had the hope that he was alive and he was a leader. அவரோடு கூட இருந்து அவர்கள் அவருடைய வல்லமையை அனுபவித்தார்கள். They enjoyed the power along with him. அவருடைய அற்புதங்களை அனுபவித்தார்கள். And they also enjoyed the அவருடைய miracles. வார்த்தையின் வல்லமையை அறிந்திருந்தார்கள். They knew the power of his word. ஆனால் சற்றேனும் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, தங்கள் வாழ்க்கையில இப்படி தங்களுடைய தலைவருக்கு ஒரு முடிவு வரும் என்று நினைக்கவே இல்லை. But never had they anticipated that an end would come to their leader. எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாய், Without any hope, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, God அவர்கள் says, பயந்தவர்களாய் கதவை மூடிக்கொண்டிருந்தார். they were frightened and they had shut the doors. அவர்கள் நடுவிலே இயேசு வந்து நின்றார். Jesus came and stood in their midst. வந்து நின்றார் என்ற வார்த்தை என்னை அதிகமாய் சந்தித்தது. And the word stood visited me a lot. அவர்கள் சற்றேனும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. They had never ever imagined like அவர்கள் மரித்த இயேசுவை பார்த்தார்கள். they saw Jesus who was dead. துணிகளால் சுற்றப்பட்ட இயேசுவை பார்த்தார்கள். They saw Jesus who was covered with கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்ட இயேசுவை they பார்த்தார்கள். saw the Jesus who was kept in the அந்த grave. இயேசு தன் நடுவிலே நிற்பார் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. And they never ever imagined that Jesus would stand in them. இயேசு உயிர்த்தெழுந்தவராய் அவர் நடுவிலே நின்றார். Jesus stood even as the resurrected one. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆம், இன்றைக்கு கல்லறைக்குள்ளே உள்ள இயேசுவை அல்ல, நம்முடைய நடுவிலே நிற்கிற ஒரு இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். Today we know not about the Jesus who was there in the tomb.
we know about the Jesus who is there amidst us. அவர் நிற்கிறவராய் மாத்திரம் அல்ல, Not only is he standing amidst us, புதிய ஏற்பாட்டு சபைக்கே கர்த்தருடைய தாசனாகிய யோவான் காண்கிற போல 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டு சபை நடுவிலே உலாவுகிறவராக அவன் பார்த்தான். even as John saw, he had the 7 stars in his hand and he was moving amidst the church. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், Today, if you would believe, இயேசு இங்கே நிற்கிறவராய் மாத்திரம் அல்ல, not only Jesus is standing amidst us, நம்முடைய இயேசு நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். our Jesus is walking amidst us. அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். He is very much alive. கர்த்தருடைய தாசனாகிய பவுல் எழுதுகிற வேளையிலே Paul, the servant of God, writes, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians 15th chapter, 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், if we read from the 3rd verse, 1 கொரிந்தியர் 15:3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். that Christ died for our sins according to the scriptures, he was buried, and that he rose again the 3rd day according to the scriptures. He was seen of Cephas, then of the 12. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். After that he was seen of about 500 brethren at once. அவர்கள் அநேகம் பேர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். Of whom the greater part remain unto this present, but some are fallen asleep. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். After that he was seen of James, then of all the apostles. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். And last of all he was seen of me also, as of one born out of இதை due time. எழுதினவர் யார் என்று You சொன்னால், know who writes this? இயேசுவோடு இருந்தவர் அல்ல, Not one who was there with Jesus, இயேசுவை பார்த்தவர் அல்ல, not one who saw Jesus, இயேசுவின் உபதேசத்தை கேட்டவர் அல்ல, not one who heard the doctrines of Jesus, இயேசுவுக்கு முழு விரோதியாய் இருந்தவர், one who was an adversary to Jesus, இயேசுவை பின்பற்றினவர்களை கொலை செய்தவர், one who destroyed those who followed இயேசுவை Jesus, தூஷித்தவர், one who blasphemed Jesus, பரிசுத்தவான்களை சிறையிலே அடைத்தவர், one who cast the saints into the prison, முழுவதும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தவர். one who stood against Christianity. அவர் எழுதுகிறார், He writes, எல்லாருக்கும் பின்பு எனக்கும் தேவன் தரிசனமானார். and last of all God was seen of me also. வேதம் சொல்லுகிறது, 2-3 சாட்சி இல்லாமல் எதையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says, without 2 or 3 witnesses you need not have to mention it. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது யாருடைய கற்பனையிலோ உதித்த ஒரு கற்பனை அல்ல. The resurrection of Jesus is not an imagination of anyone. இங்கே வேதம் சொல்லுகிறது, The word of God says, அப்போஸ் தரிசனமானார், he was seen of the apostles, யாக்கோபுக்கு he தரிசனமானார், was seen of James. அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, Not only was seen of his ஒரே disciples, வேளையிலே ஏறக்குறைய 500 பேருக்கு தரிசனமானார். at the same time he was seen of 500 brethren. எல்லாவற்றுக்கும் மேலாக அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். And last of all he was seen of me also, as one born out of due time. நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. We need not have to lie that Jesus got 1 resurrected. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians 15th chapter, 15ஆம் வசனத்திலே, in verse 15, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். yeah, we have found false witnesses of God, because we have testified of God that he raised up Christ, whom he raised not up, if so be that the dead rise not. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் கர்த்தருக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருப்போம். If Christ had not risen, we would have been false witnesses of God. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. If the dead would not have risen, they would not have risen Christ. 17ஆம் வசனம் மிக முக்கியமானது. 17th verse is கிறிஸ்து important. எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். If Christ be not raised, your faith is in vain. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். You are yet in your sins.
நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். You would still abide in your sins. இயேசு மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால், Had Jesus not risen up, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. no deliverance from sin. ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே, In Romans 7 நான் chapter, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், I desire to do good, not able to do ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். good. But I do what I hate and do not what I love. எனக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது. Because sin dwelleth in me. நிர்பந்தமான மனுஷன் நான். Wretched man that I am. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who could deliver me? என்னை யார் விடுதலையாக்குவார்? Who could deliver me? என்னை விடுதலையாக்க யாருமே இல்லை. There's none to deliver me. எனக்கு பிரமாணம் இருக்கு. I have the law. நான் விடுதலை ஆகணும்னு விரும்புறேன். I do desire to be delivered. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனால் Yet, என்னை விடுதலை ஆக்கினது எப்படி என்று கேட்டால், how would I be ரோமர் delivered? 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, In Romans 8, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. for the law of the Spirit of life in Christ Jesus has set me free. இதன் விதமாக சொன்னால், In other words, இயேசுவினுடைய ஜீவன் என்னை விடுதலை ஆக்கிற்று. in other words, it's the life of Christ that delivered me. முன்னாலே நான் பாவம் செய்தேன். Earlier I did sin. நான் பாவத்திலே செத்து கிடந்தேன். I was dead in sin. இதுல இருந்து எழும்ப நான் முயற்சித்தேன். I tried to rise ஆனா up. எழும்ப முடியல. I was not able to. இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யாரும் விடுதலையாக்க முடியல. None could deliver me from the body of death. ஆனா என்ன எது விடுதலை ஆக்கிச்சுன்னு You know கேட்டீங்கன்னா, what delivered me? மரித்த இயேசு அல்ல, It was not the dead Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு. It's the resurrected அவருடைய Jesus. ஜீவன் என்னை விடுதலை ஆக்கிச்சே. His life delivered me. ஆகையினாலே Therefore, நான் பாவத்துல இல்ல. no more am I in sin. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்துல செத்து கிடந்தவங்க இன்னைக்கு பாவத்துல விடுதலை ஆகி ஜெயத்தோடு வாழுகிறார்கள். What's a great sign that Jesus is resurrected? Those who are dead in sin have now been delivered from sin. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. You and I are witnesses that Jesus is alive. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பதற்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. In our Christian world, they have gone to the court to find out whether Jesus கிறிஸ்தவர்கள் rose or இன்னைக்கு not. போராடுகிறார்கள். And Christians are striving. போராட வேண்டிய அவசியமே இல்லை. You do not have to strive. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஜீவனுள்ள சாட்சிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும். Who are the living witnesses that Jesus is alive? It's you and me. ஏன்? You know why? பாவத்திலே செத்து கிடந்த நம்மை இன்னைக்கு பாவத்தில் விடுதலை ஆக்கி ஜெயகரமான வாழ்க்கை வாழ பண்ணி இருக்கிறது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். We who are dead in sin, is the resurrection of Jesus that has delivered us and made us lead a triumphant life. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் If there was no resurrection of Jesus, பாவ மன்னிப்பு என்பதே இல்லை. there wouldn't be remission of sin. நான் எல்லா பயத்தோடு சொல்வேன், I tell you with all fear, உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ அவதாரங்கள் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். the same many incarnation came into this world. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறதாக They சொல்லுகிறார்கள். say there are many gods in this world. ஆயிரக்கணக்கான கடவுள் பெயரை சொல்லுகிறார்கள். They utter thousands of names of God. ஆனால் Yet, அவர்கள் சொல்லுகிறதும், what they say, அவர்கள் ஆராதிக்கிறதும், what they worship, அவர்கள் நம்புகிறதும், what they believe, அவர்கள் வைராக்கியமாய் இருக்கிறதுமான தெய்வங்கள், the God for whom they have the zeal. எந்த தெய்வத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. Only 2 ஒன்று days. அவங்க பிறந்தாங்க, They were இன்னொன்று அவங்க செத்தாங்க. Next they died. ஆனால் Yet, இந்த உலகத்திலே 3 நாள் உள்ள ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரம்தான். there's only one God, Jesus, who has seen 3 days. இந்த இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுகிறது, இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார். So the Indian government has got to acknowledge that Jesus died and Jesus was buried and Jesus rose up. நம்முடைய மதிப்புக்குரிய இந்திய ஜனாதிபதி, நம்முடைய மதிப்புக்குரிய இந்திய பிரதமர், நம்முடைய மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் எல்லாரும் இந்த ஈஸ்டர் நாளினுடைய வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். Honorable President
our honorable Prime Minister, when they convey the greetings of Easter, it is because they believe that Jesus has been resurrected from the dead. இந்த உலகத்திலே ஒரே ஒரு தெய்வத்தை சொல்லுங்கள். There is only one God who can say that. மரித்தோரிலிருந்து எழுந்த ஒரு தெய்வத்தை இந்த உலகத்திலே சொல்லுங்கள். Apart from Jesus, there is no other God who's risen up. இயேசு மாத்திரமே மரணத்தை ஜெயித்தவர். Jesus alone overcame death. இயேசு மாத்திரமே மூன்றாம் நாள் எழுந்தவர். It's Jesus who rose up on the third day. அவர் ஒருவரே இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். He alone is alive this day. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் இருக்கிறவர். Even unto the end of life, unto the end of world. உயிர்த்த இயேசு இனி மரிப்பதே இல்லை. Resurrected Jesus would never ever die. மரித்தேன், I died, ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். but I am risen up forever and ever. அதற்கு ஒரே ஒரு ஆதாரம் நீங்களும் நானும். There is only one witness, it's you and I. நாம் மதம் மாறினவர்கள் அல்ல, We do not convert religion. நாம் ஜீவன் பெற்றவர்கள். We are those who have received life. ஜீவன் பெற்றவர்கள். We have received the life. பாவத்திலே செத்து கிடந்தோம். We were dead in sin. இன்றைக்கு ஜீவன் உள்ளவர்களாய் தேவன் நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். Today God has made us stand with life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை வற்புறுத்த விரும்புகிறேன். Today I would like to enforce one matter. உயிர்த்தெழுந்த இயேசு Resurrected Jesus. இந்த உலகத்திலே 3 கூட்டத்தாரை சந்தித்து தான் உயிரோடு இருப்பதாக அவர்களுக்கு வற்புறுத்தி இருக்கிறார். Met 3 groups in this world and proclaimed that he is very much alive in this world. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, You know what's the meaning? நீங்க நான் உயிரோடு இருக்கிறேன் I'm alive. என்ற 3 கூட்டத்தாரை தைரியப்படுத்தி தரிசனமாகி இருக்கிறார். He encouraged 3 groups and he appeared unto them. இதை நீங்கள் உயிர்த்தெழுந்த செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். You may take this as a இந்த resurrection ஏப்ரல் message, மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். or you can take it as a promise for the month of April. 3 groups of people. 3 groups of people. முதலாவதாக First, நீங்கள் வாசித்த இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் the Gospel of John, 20ஆம் அதிகாரம் chapter 20, 19ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for fear of the Jews, came Jesus and stood in the midst and said unto them, Peace be unto you. இயேசு வந்து நின்றார். Jesus came and stood. எங்கே வந்து நின்றார்? Where did he stand? வேதம் சொல்லுகிறது அவர்கள் சீடர்கள், So some, a few அவர்கள் of them, அப்போஸ்தலர்கள், they were the apostles. இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள். They were called by Jesus. ஆனா இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, How are they now? மிகவும் பயந்தவர்களாய் இருக்கிறார். With tremendous fear they are seen. வேதம் சொல்லுகிறது The word of God says, அவர்கள் நடுவிலே இயேசு நின்றார். and Jesus stood amidst them. நான் விசுவாசிக்கிறேன், I do believe. தேவன் முதலாவது வந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, Where did God first come? பயந்தவர்கள் நடுவிலே இயேசு வந்தார். It's amidst the fearful that Jesus came. ஏன் அந்த You know why? முதலாவது கூட தெரிந்து கொண்டார் என்று சொன்னா, Why did he choose that first group? தேவன் இந்த உலகத்தை படைத்த போது When God created this world, எல்லாம் நல்லது 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 என்று படைத்தார். he found everything to be good, good and good. மனிதனை உண்டாக்கினார். He created man தேவன் படைத்த நல்லதான இடத்திலே அவனை வைத்தார். and he kept him in a good place what God created. தேவன் அவனோடு நடந்தார். And God walked with தேவன் man. அவனோடு பேசினார். God spoke with man. தேவன் அவனோடு ஐக்கியப்பட்டார். God had fellowship with தேவன் man. அவனுக்கு சொன்னார், God spoke to him. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், You could eat the fruits of all the trees in the ஆனால் garden. நன்மை தீமை அறியத்த கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா. On the day you eat of the fruit of the tree of the knowledge of good and evil, you'll die. அவர்கள் தேவனுடைய கற்பனையை மீறி அவர்கள் புசித்தார்கள். They transgressed the law of God and did eat the fruit. முடிவு என்னவென்று You know what கேட்டால், was the end? வேதம் சொல்லுகிறது, Word of God says, அவர்கள் பாவம் செய்த போது முதலாவது வந்தது பயம். When they sinned,
fear came first into their life. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா In Genesis 3:10, மனிதன் பயந்து ஒளித்து கொண்டான். no man feared and hid himself. பயம் மனுஷனை எங்க நடத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தன்னை தேடி வந்த தெய்வத்தை அவன் நோக்க முடியாதபடி அவனுடைய பயம் அவனை மறைவிடத்துக்கு ஓட பண்ணியது. Where did fear lead man? It led man to a hiding place even when God came and saw him. அன்புள்ள தேவன் அவனை நேசித்தான். Loving God loved him. அவனை தேடி வந்தார். He came seeking after அவனை him. தூக்கிவிட வந்தார். He came to him. அவனை ஆதரிக்க வந்தார். He came to comfort him. ஆனால் மனுஷனுடைய பயம் அவனை ஓடி ஒளிய பண்ணினது. It's the fear of man that made him run and hide himself. ஆகையினாலே தான் You know, தேவன் therefore- உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது வந்த இடம், அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த அந்த பயந்த வேளையிலே அவர்களுக்கு சமாதானத்தை அருள இயேசு வந்தார். So when Jesus got resurrected, the first place he came amidst the fearful to proclaim peace unto them. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், I believe humbly, எங்கே தேவ ஜனம் பயந்து நடுங்குகிறார்களோ அவர்களை தைரியப்படுத்தவே உயிர்த்தெழுந்த இயேசு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அவர்கள் நடுவிலே தேவன் வருகிறார். where the people fear and tremble, it is amidst them that Jesus on this 1st April comes amidst them, encourages them. ஏன் தெரியுமா? You know கர்த்தருடைய why? வேதம் சொல்லுகிறது, The word of God says, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே 1 John 4:18, பயம் வேதனை உள்ளது. fear is painful. பயம் வேதனை உள்ளது. Fear is full of pain. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love casteth away fear. பயம் போறதுக்கு வழி என்ன தெரியுமா? What's the way to cast away fear? பயப்படாதேன்னு சொல்றதுனால இல்ல, Not by saying you need not have to fear. பயப்படாதே தைரியப்படுது அல்ல. Not because of ஒரு being மனிதனுடைய telling- வாழ்க்கையை விட்டு பயத்தை தள்ள வேண்டுமானால் You've got to cast away the fear. perfect love, It's only, பூரண அன்பு. it's only the perfect love நான் that could சொல்லுவேன், cast away fear. நான் சொல்லுவேன், I would say, இந்த உலகத்திலே அன்பு என்று ஒன்று உண்டானால் This love அது is இயேசுவின் அன்பு. it's the love of Jesus only. அவர் அன்பினாலே மரித்தார், He died because of அவர் love. உயிர்த்தெழுந்தார், He rose up. அவர் தேடி வந்தார் He came seeking after தம்முடைய man, அன்பை காட்டும்படியாக, that he may show his love to அன்பை mankind. காட்டும்படியாக. That he may show his love. அங்க உள்ள இருந்தவங்க யார் தெரியுமா? You know who were there amidst them? காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள், Those who assured him that they would follow Jesus in life and ஆனால் death. மறுதலித்து பயந்து உயிருக்கு பயந்து உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். But they rejected, betrayed him out of fear. They were seated inside. ஆனால் தன்னுடைய அன்பை காட்டும்படியாக, To expose his love, தம்முடைய அன்பினால் தன்னுடைய அவருடைய பயத்தை நீக்கும்படியாக, through his love to cast away the fear. தம்முடைய அன்பினால் அவர்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாக, Through his love to proclaim peace unto தேவனுடைய them. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இயேசு பயந்தவர்கள் மத்தியிலே வந்தார். Jesus came amidst those who were afraid. நான் யோசித்து பார்த்தேன், I considered அவங்க உள்ள கதவை மூடி பயந்துருக்காங்க, they had shut the doors and they were afraid. இயேசு நடுவிலே வந்தார்னு சொல்லியிருக்கு. It said Jesus came amidst them. நீங்க யோசித்து பாருங்க, Consider, இயேசு மாத்திரம் கதவை தட்டி இருந்தார்னா had Jesus knocked the door, உள்ள அத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருவான். those would have been inside would have died out of heart attack. ஏன்னா இவங்க யாருக்கு பயந்து கதவை மூடிக்காங்க தெரியுமா? For whom they were afraid and why they had shut the door. யூதர்களுக்கு பயந்து. They were afraid of the Jews. இயேசு வருவார்னு அவங்களுக்கு யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. They would not believe that Jesus has come. உங்களுக்கே தெரியும், You know, ஆதி சபையினுடைய விசுவாசிகள் ஒரு believers of the சமயத்துல beginning church, ஊக்கமாக ஜெபிச்சாங்க. they prayed fervently ஏன்னா அவங்க பாஸ்டர் ஜெயில்ல இருக்காரு, because their pastor was in jail. பேதுரு ஜெயில்ல இருக்காரு. Pastor Peter was in இவங்க எல்லாம் jail. ஊக்கமா ஜெபம் பண்றாங்க, எங்க பாஸ்டர் விடுதலை ஆக்கும், பாஸ்டர் விடுதலை ஆக்கும். And these people were praying fervently to deliver the pastor. ஆண்டவர் பேதுரு விடுதலை ஆக்கி கொண்டுட்டாரு. And the Lord delivered Peter and brought him. பேதுரு வந்து கதவை தட்டினாரு. Peter came knocking the door. ஒரு பொண்ணு ஓடி வந்தா, A girl came. எட்டி பார்த்தா She looked. அங்க பேதுரு நிக்கிறாரு.
She saw Peter அவ standing. சந்தோஷத்துல கதவை திறக்கலையா, Out of joy, she never opened the door. உள்ள ஓடி போனா. She ran inside. சிஸ்டர் சிஸ்டர் She said, "Sisters, பிரேயர் நிறுத்துங்க, brother, stop. பேதுரு வந்திருக்காரு. Peter has come." ஏய் சும்மா இரு. Come on, stop, child. பேதுரு அதுங்க வர்றதா? Peter, is there any இல்ல chance? இல்ல பேதுரு தான் No, வந்திருக்காரு. it's Peter has come. இல்ல இல்ல அது ஆவியா இருக்கலாம். No. Probably it may be his spirit that has come. பேதுரு வர என்ன விசுவாசம்? That's the ஏங்க, spirit. ஜெயில்ல இருந்த பேதுரு வெளியே நின்னதுக்கே நம்பாத ஆளுங்க. People who never believed Peter who was in jail when came and stood. இயேசுநாதர் செத்ததை பார்த்தா, They saw Jesus dying. இயேசுநாதர் அடக்கம் பண்ணதை They பார்த்தா, saw the burial of Jesus. இயேசுநாதரை மூட்டை கட்டி வச்சதை பார்த்தா, They saw Jesus in grave clothes. நம்ம கிறிஸ்துவ மொழியில சொன்னா பிரேயர் மீட்டிங் முடிச்சு பிரியாணி சாப்பிட்டு போயிட்டான். So after prayer meeting, having biryani, they had departed. இப்ப வந்து இயேசு நிக்கிறான்னு தெரிஞ்சா என்ன ஆகுங்க கதை? Now if they say Jesus has come, look what would happen. உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரு முறை நீங்க போங்க நான் வரேன்னு சொன்னாரு. Jesus once said, "You go, இவங்க கடல்ல போயிட்டு இருக்காங்க. and these people are மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல வாசிக்க போயிட்டு இருக்காங்க. they are கடல் கொந்தளிச்சு நடக்குது. and the sea raged. இயேசு நடந்து வந்தாரு. Jesus came walking. அவ்வளவுதாங்க, பார்த்தவன் அலறி துடிச்சிட்டானுங்க. ஐயோ பேய் வருது பேய் வருது. One who saw it, they say it is a ghost that walketh. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, They say in time, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். for those who fear, whatever they see is அவ்வளவு darkness. பேய். So that's devil. அப்போ சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவையே நம்பலையே, They could இனி not believe செத்து Peter. போன இயேசு இங்க வருவார்னா யாரை நம்பியிருப்பானா? If the dead Jesus would come, would they believe? அதனால கதவை தட்டி இருந்தார்னா, Had he knocked the door, அந்த யூதர்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு உள்ளே செத்துருவான். they would have felt that it's Jews who had saw them. They would have perished inside. அதனால It's because of that. அலறாம உள்ள வந்து இயேசு வேற மாதிரி வந்து அலறி செத்துருப்பான். So if Jesus had come otherwise, they would have perished. They would have died. அமைதியா உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். He came silently, stood amidst them, and proclaimed peace unto them. அப்போ வேதம் சொல்லுது, பயத்தினால் அவங்க பேசவே இல்லை, நிக்கலாம் அப்படியே. Out of shock and fear, they could not speak to Jesus. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சந்தோஷங்க, But I rejoice. என் இயேசு யாரை தேடி வந்தார்னா, You know whom did Jesus come seeking? பயந்த மனிதர்களை தேடி வந்தார். He came seeking the fearful men. இந்த Brother, காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், this morning I tell you, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி April 1st, ஏதோ ஒரு பயத்தினால நீ பிடிபட்டிருக்கலாம். you're caught because of some fear. பயத்தினால நீ ஒளிந்திருக்கலாம். You may be hiding yourself because of fear. பயத்தினால நீ அலறுகிறவனாய் You இருக்கலாம். may cry because of fear. பயத்தினால நீ, சிலர் வந்து பாருங்க, பயம் வந்துட்டா ஒன்று செய்வாங்க. நீங்க மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, Read Matthew 14ஆம் அதிகாரம் 14, Matthew 14, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. Matthew 14:30. பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எப்போ? When did he call? இயேசுநாதர் அங்கதான் இருக்காரு. Jesus is there. இவனுக்கு வாழ்க்கையில என்றைக்காலும் ஜெபிச்சாருங்களான்னு பாருங்களேன். Did they pray in their life? 12 அப்போஸ்தலர்களை நீங்க 1 மணி நேரமாவது ஜெபிங்கன்னு சொன்னபோது எவனா ஜெபிச்சானா? Did anyone pray when Jesus asked? Yes. ஆட்டோமேட்டிக்கா ஜெபிச்சான். எப்போ? Automatically they prayed. பாயம் வந்ததுன்னா, When fear came, பிரேயர் பாயிண்டே தேவையில்லை, ஒழுங்கா ஜெபம் பண்ணுவான். you don't need prayer points at all. ஜெபிக்காத விசுவாசிக்கு கூட எப்ப ஜெபம் பண்ணுவான்னா, Even a believer பாயம் வந்துச்சா, இயேசுவே 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 இயேசு. When fear comes, you would cry unto Jesus, calling Jesus. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும், One who says there's no God. பாயம் வந்துட்டா, When fear comes, நான் சொல்வேன், I would say, யாரோ ஒரு நாஸ்திகம் ஒரு முறை அவன் கடவுளே இல்லைன்னு சொன்னவன், one who proclaimed that there's no God. அவன் வந்து மாடியில இருந்து அப்படியே வரும்போது தவறிட்டான். When he came from the stairs, அப்படியே படிக்கட்டு உருண்டு வந்தானா. he rolled down the stairs. உருண்டு வரும்போது கடவுளே இல்லைன்னு சொன்னவன், One who said there's no God, ஜீசஸ்னு கூப்பிட்டான். he cried saying Jesus. கீழே விழுந்துட்டான். He came and fell down. அவன் பொண்ணு நிக்கிறாளா, His daughter was standing. அவன் எழும்பிட்ட உடனே
When he stood up, நான் இதுவரைக்கும் கடவுளே இல்லைன்னு சொன்னேன், இப்போ நான் ஜீசஸ்னு கூப்பிட்டேன், எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னான். so far I believe this, no God. Now I call Jesus, I feel ashamed. அவன் பொண்ணு இவனுக்கு பிறந்ததாச்சே. அவன் சொன்னான், டாடி நீங்க ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால நீங்க ஜீசஸ் சொல்லிட்டீங்க, ஆனா நான் ஜீசஸ் சொன்னதான் தப்பு. So since you're born of a Christian parents, you say Jesus is okay. But if I say Jesus, that's something great. நான் சொல்லவே மாட்டேன். I would never ever say that. எனக்கு ஒண்ணு தெரியும். I know one thing. ஒன்றையும் ஒரு நாள் ஆண்டவர் இந்த படிக்கட்டுல புரட்டாருடா, If the Lord rolls the girl also through the இது staircase, எந்த அப்பாவுக்கு பிறந்தேன்னு தெரியும். then she would know. மனுஷன் வந்து என்னென்ன வீராப்பு பேசுறாங்க. Mankind may utter several things. கடவுளே இல்லைன்னு பேசுறான், என்னெல்லாம் பேசுறான். He may say there's no God at all. ஆனா Yet, பயம்னு வந்துச்சுன்னா when fear comes inside, அப்போ ஊர்ல உள்ள தெய்வத்தை எல்லாம் கூப்பிடுறான். then he'll ஜீசஸ் cry aloud saying Jesus. இந்த ஜீசஸுக்கு பயம் வந்துருச்சுங்க. So now they got afraid. நீங்க கூட உங்களுக்கு அப்படித்தானே? Maybe this வருஷம் முழுவதும் ஜெபம் பண்ண மாட்டான். Throughout ஆனா the year, எக்ஸாம் டேட் வந்தா போதும், பாஸ்டர் ஜெபம் on the பண்ணுங்க. exam day, he would come pleading unto me saying, Pastor, pray for இப்ப me. ஜெபம் பண்றான். Now he prays. மார்ச்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டான். From March to the other March, he would not pray. ஆனா எக்ஸாம் வந்துருச்சு. Now it's இப்ப ஹார்ட் எல்லாம் படபடன்னு அடிக்குது. his heart is beating wild. இப்ப என்ன வேணும்? What is needed? ஜெபம். He needs prayer. ஜெபம். He needs prayer. இந்த கிறிஸ்தவனை ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கே ஆண்டவர் இந்த வழியில கொண்டு போறார். And God leads him in that way that the Christian may pray. பாருங்க, யாக்கோபு அப்பா விட்டுட்டு வெளியே போனான். Jacob left his father's house. ஆண்டவரே வந்து சொன்னார், நான் உன்னோட The Lord இருப்பேன், God came and told நான் him, உன்னை ஆசீர்வதிப்பேன், I will bless நான் thee. திரும்பி வர பண்ணுவேன். I'll make you come back. எந்த காலம் ஜெபம் பண்ணானா? Did he ever pray? 20 வருஷத்துல எந்த காலம் ஜெபம் பண்ணானா? 20 long years did Jacob ever pray? என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? 2 மனைவியை கட்டுறதுக்கு 14 வருஷம் வேலைச்சுதான். பொம்பளைகளுக்கு 14 வருஷம் வேலைச்சுதான். He served for 14 long years to marry 2 wives. இந்த மந்தைக்கு 6 வருஷம் வேலைச்சுதான். And he worked for the flock for 6 years. கடவுளுக்கு எவ்வளவு நேரம் வேலைச்சத? How long did he serve for நோ God? டைம் பிரதர். என் மனைவிக்கு வேலை செய்யவே சரியா போச்சு, என் வீட்டுக்கு வேலை செய்யவே சரியா போச்சு, No time. என் ஆடு மாடு மேய்க்கவே சரியா போச்சு. எங்க பிரதர் கடவுள் அறிவார் பிரதர்? No time at all for me to pray, brother, because I got to take care of my wife. I got to take care of இப்ப ஐயா திரும்பி Lord. வராரு. Now this gentleman இப்ப returns. ஆடு மாடு மந்த கிந்த எல்லாம் சம்பாதிச்சுட்டு வராரு. Now he has earned the flock, he has earned the cattle, he has earned the sheep. ஒருத்தன் வந்தான், Another entered in his life. அண்ணே 400 பேரோடு வராரு. Your elder brother is coming with 400 people. அப்பதான் ஐயா யோசித்தாரு, Now this gentleman thought, ஒருத்தனுக்கு பயந்தே ஊரை விட்டு ஓடுனேன், I left my country இப்ப because of 400 one. பேர் வரானா? Now 400. இப்ப நைட் பிரேயர். Now he is conducting the night prayer. இப்ப என்ன ஜெபிச்சாரு? Now how did he pray? ஃபாஸ்டிங் பிரேயர் வா, டைமே இருக்காது. Come for fasting யூத் prayer. பிரேயருக்கு வா, டைமே No இருக்காது. time for youth prayer. எல்லா பிரேயருக்கு வாலிபர்களுக்கு டைமே கிடையாது. And especially the youth have no time at யூத் all. மீட்டிங் வாப்பா, நோ டைம். No time for youth. பாஸ்டர் எங்களுக்கு நிறைய பிஸி. Pastor, I am very busy. வருவான் ஒரு நாள் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு. பாஸ்டர் சொன்னா கேட்காத ஆளுங்கெல்லாம் யார் சொன்னா கேப்பா? வரான் ஒருத்தன் ஏசா. A stranger like Esau will come into your life to make you pray. இப்ப கேக்குறாங்க 1 hour எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்றது? Now they ask me, how do I pray for 1 இதுக்கு hour? நிறைய பத்திரிகைக்கு பாயிண்ட் எல்லாம் கொடுக்குது. 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணு, 10 நிமிஷம் பாட்டு பாடு, 10 நிமிஷம் நன்றி சொல்லு, இதுக்கு 10 நிமிஷம் 100 ஸ்தோத்திரம் சொல்லு. 1 ஹவருக்கு பிரேயர் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட். So these are the points. நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க, என்னையா பாயிண்ட்? What about the points you have for night prayer? அது என்ன ஜெபம்? அரகுறையா தூங்கி ஜெபிச்சது இல்ல, போராடி ஜெபத்துல போராடினாரா. He strove and struggled in prayer. நோ ஷெட்யூல். எந்த பிரேயர் பாயிண்ட் இல்ல, எந்த ஷெட்யூல் இல்ல, அங்க பாட்டு பாடுறதுக்கு ஆள் இல்ல, சாட்சி சொல்லுங்க. ஒன்லி ஒன் மேன்.
ஒரே ஆள் நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணான். There's no time schedule as such. He prayed through all the night. எதனால? You know what for? பயம் வந்துடுச்சு. It is because fear crept into his heart. பயம் வந்தா எங்க Fear போறான்? comes. கடவுளே கடவுளே ஆண்டவரே இயேசுவே இயேசப்பா 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 இயேசப்பா. Jesus. பயந்த வேளை கதவை மூட்டு உட்கார்ந்திருக்காங்க. So they got afraid and they shut the door. ஆண்டவர் சொல்லல நான் அங்கெல்லாம் வரமாட்டேப்பான்னு சொல்லல. The Lord never said that I would not come there. நான் வந்தா நீ செத்தே போயிருவேன்னு சொல்லல. He never said that if I come you die. அந்த பயந்த வேளையில When they were afraid, அவர்களை தைரியப்படுத்த இயேசு அங்கே to வந்தார். encourage them, Jesus came. நான் உனக்கு And said, சொல்றேன் அருமையானவர்களே, I tell you, dear ones, நீங்கள் எந்த நிலையில இங்க உட்கார்ந்திருக்கலாம், whatever may be the state you're உன் still, வாழ்க்கையில உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ உன்னுடைய எந்த காரியத்தை குறித்தோ நீ பயந்து உட்கார்ந்திருந்தால் you may be scared about your future regarding your life. நான் சொல்லுவேன், I would say, சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 4 சொல்லுகிறது, Psalms 34:4, நான் கர்த்தரை தேடினேன், I sought the Lord அவர் எனக்கு செவி கொடுத்தார், and he heard me என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். and delivered me from all my fears. சங்கீதக்காரனுடைய அனுபவம், அவன் தேடினான். The experience of the psalmist, ஆனால் he sought the Lord. இங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் பாருங்கள், Look at the resurrected Jesus. அவங்க தேடல, They never sought அவங்க Jesus. பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. They were frightened and they were அந்த seated. பயந்த மக்களை தேடி இயேசு வந்தார். And Jesus came seeking the fearful அவங்க ones. கூப்பிடாமலே இயேசு வந்தார். Even without their calling, அவங்க Jesus came. தேடாமலே இயேசு வந்தார். Even without their seeking him, நான் சொல்லுவேன், Jesus came. நீ எந்த பயத்துல இருக்கலாம், Whatever fear you may have, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு today is இந்த the ஏப்ரல் resurrected மாதம் Jesus. 1 தேதி April இந்த 1st, பயத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு to cast away all your fears. இயேசு வந்து நிற்கிறார். Jesus has come and stood amidst us. இயேசு வந்து நிற்கிறார். Jesus has come and stood amidst us. நான் சொல்லுவேன், I would say ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், 365 days in a year. 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் வருஷம் என்று சொன்னா 366 நாட்கள். Once in 4 years is a leap year, having 366 days. நீங்கள் வேதத்தை குறிச்சு வச்சு பாருங்க, Or you just mark the வேதத்துல Bible. 367 முறை பயப்படாதே பயப்படாதேங்கிற வார்த்தை இருக்கு. 367 times it is said, fear not, fear not, fear not. 367 முறை ஆண்டு எழுதி வச்சிருக்காரு. And the Lord God has written, ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. so once a day God says, fear not. ஆண்டவர் நமக்கு, நம்ம இந்திய நாட்டில் நமக்கு ரொம்ப நல்ல பழக்கம், என்ன வாங்கினாலும் கொசர் வாங்குறதுக்கு கொசர் கூட வச்சிருக்காரு. So we go for extra when we எக்ஸ்ட்ரா buy. எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிருக்காரு. So he has also kept extras for us. பயப்படாத Do not fear. பயப்படாத. Do not fear. நான் சொல்லுவேன், உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய பயத்தை நீக்கிறவராய், Resurrected Jesus has come to cast away our அதனால fear. தான் ஏசாயா 43 அதிகாரத்திலே In Isaiah 2 வசனங்களிலே, In Isaiah 43, பயப்படாதே do நான் not உன்னோடு fear. இருக்கிறேன், I am with you. நீ அக்கினி நடுவே நடக்க வேண்டியதா இருக்கும், You may have to walk amidst water. ஆறுகள் நடுவே நடக்கணும், You may have to walk amidst water. தண்ணீர்களை கடக்கணும், You may have to cross the நீ water. நடந்து போகிற பாதையில, நீ கடந்து போகிற பாதையில எதுவானாலும் நீ பயப்படாத, Whatever come across your path, do not fear. நான் உன்னுடனே இருக்கிறேன். For I am with you. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. I feel very happy. கர்த்தர் நம்மை அக்கினியில தப்புவிக்கிறார் என்று மாத்திரம் இல்ல, Not only the Lord God saves us from the நீங்க fire. நினைச்சுக்காதீங்க, Do not think. எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான காரியம் என்னன்னு You know கேட்டீங்கன்னா, what's very comforting? அன்றைக்கு அக்கினி முன்னால அந்த வாலிபர்கள் நிக்கிறாங்க, Young men stood before the fire. நிக்கிறாங்க அங்க. They were standing before the ராஜா fire. 7 மடங்கு அக்கினியை பெருக பண்ணிருக்கு. And the king heated the furnace 7 times. நீங்க வச்ச அந்த சிலையை நீங்க ஆராதிக்கலன்னா, If you do not worship the idol that I've இந்த kept, அக்கினியில நீங்க போடப்படுவீங்க. you will be cast into this burning furnace. அவங்க சொன்னாங்க, They said, எங்க தேவன் எங்க தப்புவிக்க வல்லவர், our God is able to deliver us. தப்புவிக்க வல்லவர். He's able to deliver us. நான் யோசித்து பார்த்தேன், I considered, அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. they believed God, அக்கினி 7 மடங்கு அப்படி எரியுது. and 7 times the fire is being heated. ஆண்டவர் அன்றைக்கு
இறையாதே அப்படின்னு அந்த கடலை பார்த்து சொன்னாரே, God said, அந்த "Do not மாதிரி rage." பரலோகத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா, From heaven he could have asked a fire to quench. அக்னியே அடங்கு, He could have asked a fire to quench. எரியாதே Do not burn. அப்படி சொல்லியிருந்தார்னா Had he said so, அந்த அக்னி அப்படியே அணைஞ்சு போயிருக்கும். that fire would have wept away. வானத்தின் மதகுகளை திறந்து இந்த இந்த அக்னி அணைத்து போடுங்கள் அப்படின்னு Opening the சொல்லியிருந்தார். walls of the sky and quenching the fire. தேவனுடைய வார்த்தை அற்புதம் செய்கிற வார்த்தை. Word of God is a miracle working ஆனா word. தேவன் அற்புதம் செய்யல. God never performed miracles. தம்முடைய பிள்ளைகளை அக்னிக்குள்ளே அனுப்பினார். He sent his children amidst the fire. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? Now what's surprising? அவங்கள அக்னிக்குள்ள அனுப்பிச்சிட்டு Having sent them into the fire, தேவன் வெளியே நிக்கல, God never stood out. அவர்களோடு கூட அக்னிக்குள்ள போனார். He too walked amidst them in fire. அவரும் உள்ள போனாரு. He entered the fiery நான் furnace. சொல்லுவேன், I would say. அக்னியிலே அவர்களோடு நடந்தார். And God walked along with them in the அவர்களோடு fire. உலாவினார். God walked with them. இவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? You know, the king was surprised. அந்த 3 பேர் நடந்ததெல்லாம் ஆச்சரியம். He saw the 3 there. அந்த அக்னிக்குள்ள வேகாம 3 பேர் இருந்ததெல்லாம் ஆச்சரியம். So having seen the 3 was surprising. அவனுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? You know what was amazing? நாம 3 பேர் தான போட்டோம். We have cast only 3. அந்த 4வது உலாவுகிற மனுஷன் யார்? Who's the 4th man? அப்பதாங்க கீழே விழுந்தான். Only then he fell down. உங்க தேவனை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. There is no other God apart from your God. ஏன் தெரியுமா? You know why? என்னுடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிறவர். My God would be there where his children are. உன்னை அக்கினிக்கு அனுப்பிச்சிட்டு ஆண்டவர் வெளியே நிக்கிறது இல்ல. Having sent you amidst the furnace, he would not stand out. உன்னை தண்ணிக்குள்ள அனுப்பிச்சிட்டு அவர் வெளியே நிக்கிறவர் அல்ல. Having sent you in the water, he will not stand out. நீ அக்கினியை கடக்கும் போது நான் அங்க இருப்பேன். When you cross the fire, I would be with you. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் அங்க இருப்பேன். When you cross the river, I would be with அதனால you. தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், many are the trials of the righteous. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. Standing amidst all. தேவன் அங்க நிக்கிறாரியா? It's the Lord God who's standing there. உன்னை பயப்படுத்துகிற காரியம் வருதா? When any matter of fear comes to you, தேவன் அங்க நிக்கிறாரு. it's God who's standing there. அதனால தான் தானியேலுக்கு தெரியுங்க, Daniel knew pretty well. நான் ஜெபம் பண்ணுனா சிங்கத்தின் கபிக்கு தான் போணும். So if I pray, I have got to go to the den of சிங்கத்தின் lions. கபிக்கு தான் போணும். Definitely I have got to go to the den of lions. அவனுக்கு நல்லா தெரியும், He knew very well. தேவன் என்னுடைய ஜெப அறையிலே மாத்திரம் இல்ல, Not only God is there in my prayer room. இந்த சிங்கத்தின் அறைக்கு போனால் If I go to the den of அதே lions, தேவன் என்னை திக்கச்சவனாய் விட மாட்டார். the same God will not leave me என்னை alone. தனியாய் விட மாட்டார். He will not leave me alone. என்னை சிங்கத்தின் கபிக்கும் ஆண்டவர் வருவார். Even in the den of lions, God would come. தைரியமா வீரரை போல சிங்கத்தின் கபிக்கு போனான். So very boldly, even as a courageous man, he went வேதம் inside. சொல்லுகிறது, தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். The word of God says, God shut the mouth of the lions. தேவன் மாத்திரம் சிங்கத்தின் கபிக்கு போகாம இருந்திருந்தார்னா தானியேலை எலும்பெலும்பா ஒருக்கி இருக்கும். Had God not entered the den of lions, the lions would have torn Daniel to pieces. தானியேலை பார்த்து சிங்கத்தின் நிக்கல, The lions never stopped because of Daniel. தானியேலோடு வந்த தேவனை அது பார்த்துச்சு. The lions saw God along with Daniel. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. யோசேப்புக்கு தெரியுங்க, Joseph knew very well. கர்த்தர் என்னோடு என் வீட்டுல மாத்திரம் இல்ல, The Lord is not only in my என் house, சிறையிருப்பிலையும் தேவன் என்னோடு கூட இருப்பார். He will be there in my prison along நான் with me. போகிற பாதை எதுவா இருக்கலாம், Whatever may be the path you நான் travel, போகிற இடம் எதுவா இருக்கலாம், the place may be different where you walk. நான் பயப்படவே மாட்டேன். I need not have to fear. ஏன் தெரியுமா? You know why? தேவன் என்னை தனியாய் விடவே மாட்டார். God would never ever leave me alone. அவர் என்னோடு இருப்பார். He will be with me. அவர் என்னோடு இருப்பார். He will be with me. Brother, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு எங்கேயும் போல, resurrected Jesus has not gone elsewhere. நீ பயந்த வேளையிலே உன்னை தாங்கும்படியாய், When you were afraid that He may bear you up, உனக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய், that He may give you peace, நீ உண்மையாய் விசுவாசிப்பாயானால்
Would you truly believe him? இயேசு உன்னோடு இருக்கிறார் நீ If you விசுவாசிப்பாயானால் believe that Jesus is in you, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. you need not have to fear. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, Word of God says, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் Proverbs 28, முதலாம் வசனத்தை வாசித்தால் 28:1. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், Even without anybody chasing, the wicked fleeth. நீதிமான்களோ Whereas the righteous, எப்படி தைரியமா இருக்காங்க? but the righteous, எப்படி? சிங்கம் காலை பின்னால வைக்காது. the lion will not step back. சிங்கம் எப்போதும் காலை முன்னால தான் வைக்கும். The lion would go forward only. எதை Step கண்டு forward. பயப்படாது. It would not be afraid of anything. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். It would never back out. ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? You know who a Christian is? ஒன்றுக்கும் பின்னடைய மாட்டான். He would not stumble back. காலை பின்னாலே வைக்க மாட்டான். He would not keep his feet back. எதை குறிச்சும் பயப்பட மாட்டான். He would not have to fear anything. யாரை குறிச்சும் பயப்பட மாட்டான். He would not have to fear anyone. ஏன்? அவனோடு இருக்கிறவர் You know, one who's with him. ஜீவனுள்ள தேவன். It's the living God who's with him. உயிரோடு இருக்கிற இயேசு. The resurrected Jesus. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? How many of you can say truly? உயிரோடு எழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். Jesus who rose up is there with me. நான் பயப்பட மாட்டேன். I need not have to fear. தைரியமா சொல்லலாம். I can say boldly, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். கையை போய் சொல்லுங்க, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். பிரதர்ஸ் மாத்திரம் அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். Only sisters, அஞ்சிடே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. பயப்படவே மாட்டேன். I would not fear. எதை குறித்து பயப்பட மாட்டேன். I would not fear come what எதை may. குறித்து பயப்படாதீங்க. I need not have to fear for anything. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் If you would believe that Jesus, முதலாவது இயேசு பயத்தை நீக்குகிறார். first Jesus would cast away the fear. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து உங்க வாழ்க்கையிலே எதற்குமே நான் பயப்பட மாட்டேன் என்று தீர்மானி. From April 1st, decide that I would not fear come what may. இரண்டாவதாக Secondly, ஒரு கூட்டத்தாரை சந்தித்தார். he met another group. லூக்கா 24ஆம் அதிகாரம் Luke 24, 15-16 வசனத்தை பாருங்கள். 15 இப்படி and அவர்கள் 16. பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் முகம் என்னவென்று எப்படி ஆயிடுச்சு? How the face, what happened? துக்கம், The countenance was full of sadness. இருதயத்துல துக்கம் இல்ல, Not sadness in the இருதய heart. துக்கம் முகத்திலே வந்துடுச்சு. The sadness in the heart is seen in the அவங்க face. துக்க முகம் வந்துடுச்சு, முகம் மாறிடுச்சு. The countenance was sad. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of God. Look, நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம இருதயத்தை காட்டுற ஒரு கண்ணாடியாகும் முகம். so our face is just like a mirror. முகத்தை வச்சே சொல்லிடலாம் ஐயா ரொம்ப கோபமா இருக்காருன்னு. Looking at the face, one can say he is very angry. முகத்தை வச்சே சொல்லிடலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு. And looking at his face, one can say he is very முகத்தை happy. வச்சே சொல்லிடலாம் ரொம்ப துக்கமா இருக்கு. And looking at his face, one can say he is very sad. இவங்க இயேசுவை பின்பற்றின சீஷர்கள், These disciples followed ஆனா Jesus. முகம் எப்படி மாறிடுச்சுன்னா How the face, துக்கமா மாறிடுச்சு. countenance was sad. இந்த துக்கத்தை மாத்துறதுக்கு இவங்க ஆண்டவரை தேடலைங்க. They never sought God to change. ஒருவரோடு the ஒருவர் sadness. பேசிக்கிட்டே போறாங்க. They were conversing with each other. உயிர் தெழுந்த இயேசு எங்க வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, Resurrected Jesus, where did he appear? துக்கம் உள்ளவர்களிடத்துல வரல, He never came துக்க amidst, முகம். amidst sadness. அந்த He came amidst, அந்த துக்கம் எங்க இருக்கு தெரியுமா? he came amidst those அந்த who துக்கம் were இருதயத்துல sad. இருக்கு. The sadness is in the heart. இருதயத்தை துக்கம் மாத்திடுச்சு, அப்படியே So the முகத்தை sadness மாத்திடுச்சு. in the heart changed the face. நான் சொல்லுவேன், I would say, போட்டோ எடுக்கிறாங்க வச்சுக்கலுங்க, those who take the photography, போட்டோகிராஃபர் வர்றான், the photographer comes. ஒரு குழந்தையும் இருக்கு, பெரியவங்களும் இருக்கிறீங்க. There's a child as well as an elder. குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவான்? பாப்பா திரும்ப 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 திரும்புவான். Looking at the child, he would ஆனா ask, பெரியவங்களை பார்த்து ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ், looking at the ஸ்மைல் elders, ப்ளீஸ். he would ask them to smile. நமக்கு போட்டோவுக்காக கூட சிரிக்க முடியல நம்மளால. We are not able to give a smile even in. ஆனா சின்ன பிள்ளை அழுதா கூட நல்லா தான் இருக்கு. Whereas a small child, even if it cries, அது அழுதா கூட முகத்துல அவ்வளவு இருக்கு, நீ சிரிச்சாலே துக்கம். so even if a child cries, the beauty is there. இப்ப 5 நிமிஷம் வச்சுக்கிட்டு ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ், எங்க சிரிப்பு So வருது? the photographer has got to request you, asking you to smile to click your photograph. பல்லு மட்டும் தான் தெரியுது, பல்லு சிரிக்குது, Is it teeth? வாய் சிரிக்குது, The ஆனா mouth முகம் smiles. சொல்லுது The face என்னதான் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாலும் How much we ask? முகம் காட்டி கொடுக்குத, முகம் துக்கமா இருக்க. Your face is sad. அதனால தான் இந்த 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 இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது When looking at all this, எனக்கு ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தாரு. எத்தனையோ அந்த வசனம் தியானிச்சிருக்கேன். I meditate on certain தேவனுடைய verses. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. மத்தேயு 18:3 வசனத்துல, Matthew. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் நீங்க தேவராஜ்யம் என்ன செய்ய முடியாது. Except he be converted and become a little child. பிள்ளைகளை போகலாம் எப்படி? How could he become a little child? பெரியவங்க எப்படி பிள்ளைகளை போல ஆகணும்? How come the elders become a little child? பாருங்க, Look, ஒரு நாகமான்னு ஒரு ஆள் இருந்தாரு. there was a person by அவர் name பெரிய Naaman. சேனை தலைவர், He was the captain of the host. சேனை தலைவர். Captain of the ஆனா host. அவர் குஷ்டரோகம், But he was a leper. முகம் மாறிடுச்சு, His face changed. கை மாறிடுச்சு, His hands changed. கால் மாறிடுச்சு. His legs changed. இப்போ ஒரு பொண்ணு சொல்றா, A young girl says, இஸ்ரேலுக்கு போனா அங்க தீர்க்கதரிசி இருக்காரு, go to Israel, you'll come across அவரு the prophet. சோமாக்கிடுவாரு. He can heal you. இப்போ தேடி வந்தாரு. Now he comes seeking the prophet. வேதம் சொல்லுது, The word of God says, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:14 வசனத்துல, 2 Kings 5, 7 தரம் தண்ணீர்ல முழுகினான். he immersed himself 7 times in the water. வெளியே வந்தபோது When he came out, சுகமானான்னு எழுதியிருக்கா. is it written that he was healed? அங்க என்ன எழுதியிருக்கு? எப்படி மாம்சம்? How about the flesh? அவனுக்கு எத்தனை வயசு தெரியாதுங்க. I do not know his age. அவனுக்கு எத்தனை வயசு எனக்கு தெரியாது. I do not know about his age. பட் ஒரு மிலிட்டரி ஆபீசர், He's a military officer. உங்களுக்கு தெரியும், எப்போதுமே மிலிட்டரி ஆபீசர் முகமே ரொம்ப ரஃபா தான் இருக்கும். Their face would appear very rough. ஆனா அவர் முகத்துல மாற்றம் வந்துருச்சு, But the change, ஃப்ளஷ்ல மாற்றம் வந்துச்சு. there was இப்ப a change. எப்படி மாறிட்டார் தெரியுமா? How did he become? அவர் முகத்தை பார்த்தா Looking at the அந்த face. மிலிட்டரி ஆபீசருக்கு ரஃப் அண்ட் டஃப் எல்லாம் போயிடுச்சு. That roughness and toughness departed. இப்ப எப்படி இருக்கு? Now, how is he? ஒரு குழந்தைய பார்க்கிற மாதிரி, His face was even as a little child. ஸ்மைலிங் ஃபேஸ். A smiling face. நான் சொல்லுவேன்,
இதுதாங்க ஆண்டவர் செய்கிறது. That's the work of the Lord. அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாங்க. He was in a great ஆனா post, முகத்துல துக்கம். but there was sorrow in his heart. எனக்கு பெரிய பதவி இருக்கு, I have a great title, எனக்கு சம்பளம் இருக்கு, I have a great salary, எனக்கு 10 ஒட்டகம் நிறைய கொண்டு போய் கொடுக்கிற காணிக்கை கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு, I have the offering to offer through 10 camels, எனக்கு பேரும் புகழ் இருக்கு. I have name and title, ஆனா என்னுடைய சரீரத்தில் இப்படி வேதனைப்படுறேனே, but I suffer pain in my அந்த body. துக்கம் அவன் முகத்தை மாத்திடுச்சு. That sadness changed his face. இயேசுவன் வியாதியை மாத்தல, Jesus not only changed the sickness, தேவன் அவன் வியாதியை மாத்தல, God never changed the sickness தேவன் alone. அவன் முகத்தையே மாத்திட்டார், God changed his face அவன் also. மாம்சத்தையே மாத்திட்டார். He brought about a turning. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I believe humbly. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியுமானால் You could believe the Lord God. நாம துக்கம் உள்ளவங்க இல்லங்க. We are not sorrowful. ஏன் தெரியுமா? You know why? ஏசாயா 53ஆம் அதிகாரம் In Isaiah 53. தயவு செய்து 4ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மெய்யாகவே அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய ஏற்றுக்கொண்டு வாசிக்காதீங்க, இப்படி வாசிங்க. மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு Surely he has borne my grief என்னுடைய துக்கங்களை and carried my சொல்லுங்க, sorrow. எல்லாம் சொல்லுங்க. மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. பிரதர்ஸ் மட்டும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. Believers say so. சிஸ்டர் சொல்லுங்க. Sisters repeat. சுமந்துட்டாரா? Has he borne your இனி grief? துக்கம் இல்லையே. No more sorrows? நான் சொல்றேன், நீங்க விசுவாசிங்க. I would say பாருங்க, just believe. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். He bore our sicknesses. உங்க பாவம் போச்சா? Whether your sin is gone. சரி, இப்போ நான் கேட்குறேன், விளங்குறதுக்காக. நீங்க உங்க பாவத்தெல்லாம் ஏன் சுமந்துட்டார்? ஏசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். Jesus has borne இனி his நான் sicknesses. பாவி இல்ல அப்படின்னு சொல்றவங்க கையை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. No more am I a sinner. Say hallelujah. உண்மையாவா? Is it true? உண்மையாவா? Is it true? எப்படி சொன்னீங்க? How would you say that? ஏசுநாதர் போஸ்ட் கார்டு போட்டு சொன்னாரா, மகளே உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு I have forgiven your sins, daughter. அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாரா? Has he given a certificate likewise? சொன்னாரா? உங்க வீட்டுக்கு வந்தாரா? Has he spoken to you? இல்ல like தூதன் வந்தானா? காபிரியல், நான் தான் காபிரியல் that? Or தூதன். the angel has உன் he come? விண்ணப்பத்தை கேட்டேன், உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சேன்னு இயேசு சொன்னாரா? Jesus said he has forgiven your sins. Has he uttered so? சொல்லுங்க. Come on, tell me. உங்களுக்கு இயேசுநாதர் சொல்லலையே, Jesus has never said. எப்படி போச்சு? How is it gone? நீங்க விசுவாசிங்க. You believe. எப்படியா பாவம் போச்சு? How the sin has gone? இயேசுவின் ரத்தத்துல மூழ்கி எழும்புனீங்களா? Whether you immersed in the blood, விசுவாசிச்சீங்க, you believed, நீதிமான் ஆயிட்டீங்க. and you were made righteous. பாவி நீதிமான் ஆயிட்டான். A sinner was made righteous. எத்தனையோ வருஷம் சுமந்த பாவ பாரம் எல்லாம் போயிடுச்சு. The sin that we carried for இயேசு years என் has been பாவத்தை rolled away. மன்னித்தார். Jesus has forgiven my By sin. faith. It's by faith. அதே வசனம் தான் சொல்லுது, It's the same word that says, துக்கத்தெல்லாம் சுமந்துட்டார். He bore all our sorrows. ஏன் விசுவாசிக்க கூடாது? Why could you not believe that? ஏன் நம்ப கூடாது? Why do we not believe it? ஏன் உட்கார்ந்து மூலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க? Why do you cry in a corner? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மார்ட்டின் லூத்தர் Martin Luther, பெரிய பக்திமான். he was a very pious and அவர் godly man. வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய சோதனையில In a great trial that came in his life, அந்த மனுஷன் ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்து that man one day, கன்னத்துல கையை வச்சுட்டு he kept his hands on his cheek அப்படியே உட்கார்ந்து இருந்தார். and he was seated. மனைவி வந்தாங்க, His wife came, ஏங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? said, sir, why is it you're seated like this? ஏன் துக்கப்படுறீங்க? Why do you sorrow? நீங்க எத்தனை பேருக்கு சொன்னீங்க, You have told several people. ஏங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? Why are you seated like that? உனக்கு என்ன தெரியும்? What do you என் know? கஷ்டம் எனக்கு தெரியும். What do you know about my problem? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சொன்னாங்க. From morning to evening he uttered the same இவர் word. அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காரு. And he was just seated with his face என்ன நடந்தது தெரியுமா? on his hands. அந்த அம்மா வந்தாங்க That lady சாயங்காலம் 4 மணிக்கு. She came at about 4 o'clock. அவங்க நாட்டு வழக்கத்துல, நம்ம நாட்டுல யாராவது செத்து போனா, சாவு வீட்டுக்கு போனா ஒரு சின்ன பேட்ஜ் வச்சிருப்போம். And the traditional land is to keep a கருப்பு badge. பேட்ஜ். அவங்க கருப்பு கவுன் போட்டுக்கிட்டாங்க. She put on a black gown. வெளியே கிளம்புனாங்க. She proceeded out. இவர் மார்ட்டின் லூத்தர் அப்படியே கையை வச்சுக்கிட்டு,
இன்னைக்கு யார் செத்து போயிட்டாங்க? Martin Luther, with his hands on his face, asked, அந்த who அம்மா died? சொன்னாங்க, தெரியாதா? Don't you not know? செத்து போயிட்டாரு. Jesus died. நம்ம சர்ச்சில் 5 மணிக்கு அவருக்கு அடக்கம். So 5 o'clock is his burial. அதுக்கு தான் போறேன். I'm praying for that. நோ நோ நோ, இயேசு மரிக்க மாட்டார். No, Jesus cannot die. உங்களுக்கு தெரியாதுங்க, You never know about it. இயேசு செத்து போயிட்டாரு. Jesus died. நம்ம சர்ச்சில் தான் அடக்கம். நம்ம He is சர்ச்சில் going to தான் be buried in our church. சொன்னாரு. இல்ல Never. இயேசு மரிக்கவே மாட்டார். Jesus could never ever die. கேட்டாங்களா? It's true. Is it true, she asked? இயேசு மரிக்கலையா? Whether Jesus is not மரிக்கவே dead, மாட்டாரா? whether he would not die. சத்தியமா? Is it? இயேசு மரிக்கவே Can you மாட்டாரு. swear? மரிக்கவே மாட்டார். No, he will not die. பின்ன ஏன் நீ இப்படி உட்கார்ந்து கையை வச்சுக்கிட்டு? Why the hell you keep your hand on your face? and இயேசு you're தான் seated? மரிக்க மாட்டார்ல, ஏன் கையை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? Why you're seated in a sorrowful manner? அன்றைக்கு கையை எடுத்தவர் தான் That day he removed his hands. சாகு வரைக்கும் கையை வச்சதே. To his death, he never placed his hands on his cheek. in a sorrowful எத்தனையோ manner. புயல் அடிச்சது, Many storms came against him. எத்தனையோ அடிச்சதுங்க. Many storms raged against him. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. அவர் என்னோடு இருக்கிறார். He is with me. நம்முடைய துக்க வேளையிலே வருகிற ஒரே ஒருவர் உண்டானால், If there's one who would come during a sorrowful time, கர்த்தருடைய it's Jesus நாமத்துக்கு alone. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நான் உனக்கு சொல்லுகிறேன், April 1st, I preach. நீ proclaim எந்த to you. துக்கத்தின் பாதையிலே நீ கடந்து போகலாம். Whatever may be the sorrowful path you may இயேசுவின் travel, நாமத்திலே நான் தைரியமாய் I சொல்லுகிறேன், tell you boldly in the name of Jesus. நீ துக்க முகமாய் நடக்கிற உன் முகத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். The sorrowful countenance that you have, the Lord is able to change. சங்கீதக்காரன் சொன்னா, The psalmist நான் says, ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும்? why do I have to be sorrowful? என் முகத்தை கர்த்தர் மாற்றுவார். My Lord is என் able to change my முகத்துக்கு, எனக்கு countenance. முகத்துக்கு ரட்சிப்பு, Salvation to my என்னுடைய face. முகத்துக்கு ரட்சிப்பு. Salvation to my face. சங்கீதம் 42:11 வாசித்தால் முகத்துக்கு ரட்சிப்பு. Psalms 42:11. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். And those who saw him, they were enlightened. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. They were never ever more sorrowful. உங்களுக்கு தாழ்மையா சொல்லுவேன், I tell you humbly, நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க, look at Jesus. உங்க முகத்துல துக்கமே வர முடியாது. Sorrow can never enter your face. துக்கம் உங்க வாழ்க்கை அணுகவே முடியாது. Sorrow can never creep into your life. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், I tell சில you, சிஸ்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட வர்றதுக்கு பயம். some sisters are frightened to come. அதில் எங்க வீட்டுக்கார அம்மாட்ட போவாங்க, They will go to my wife. அப்படியே அழுவாங்க, They would cry a lot. கண்ணீரை ஊத்துவாங்க, They would shed tears. இவங்க அசையாம உட்கார்ந்துருப்பாங்க. And my better half would. எல்லாம் கொட்டி முடிச்ச பிறகு And after crying, ஒன் வேர்டு ஆன்சர் வச்சிருக்காங்க அவங்க. she has one word answer. என்ன தெரியுமா? You know what, சிஸ்டர், sister? பாஸ்டர் அங்க இருக்காரு. Pastor is there. Please go to him. பிரச்சனைக்கு முடிவு என்ன தெரியுமா? You know what's the end of the problem? பாஸ்டர் அங்க இருக்காரு. Pastor is there. இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. They don't have any problems. எனக்கு ஒன்று தெரியும், I know one thing. ஒரு நாள் என் ரூம் காலி ஆயிரும். One day my room will be vacated. ஆனா இயேசுக்கு ரூம் காலியே ஆகாது. But the room of Jesus will never be vacated. உலகத்தின் முடிவு பரியந்தம் புருஷன் இருக்க முடியாது, To the end, the husband மனைவி will இருக்க not, முடியாது. wife will not survive. ஏன்னா கல்யாணத்துல கை பிடிக்கும் போதே என்ன சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னா, Holding hands in marriage, what do we say? மரணம் நம்மை பிரிக்கும். Till death separates us. கல்யாணம் கட்டும் போதே மரண வாக்குமூலம் வாங்கிதான் பாச கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. So that is how we greet you during marriage. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்த நம்மோடு இருக்கிறவர் இயேசு மாத்திரமே. It's only Jesus who would be with us even to the end of this அவர் world. துக்கத்தை ஆற்றுகிறவர் அல்ல, Not only he changes the sorrow, துக்க முகத்தையே மாற்றுகிறவர். he changes the sad countenance. நான் சொல்வேன், அருமையான கர்த்தருடையவர்களே, I will tell you, dear children of தயவு God, செய்து நீங்க நம்புங்க. for heaven's sake, believe me. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, Do not mistake நான் me. சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake me. 90 வயசு கிழவி சாரா, 90 years old Sarah, 100 வயசு கிழமை ஆபிரகாம். 93 years old was Abraham. இயேசு வந்தார். Jesus came. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I'm the Almighty God. உன் மனைவி அநேக ஜாதிகளுக்கு தாயாவாள். Your mother will become a mother of several nations.
நீங்க அடுத்த அதிகாரம் வாசித்து பாருங்க. If you read the next chapter, அவளை அமலேக்கு ராஜா அவளை தூக்கிட்டு போயிட்டான். அவள் அழகுல மயங்கி யார so the king of Amalek took her. 90 வயசு பாட்டிய. She was 90 years old. தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not misunderstand me. நிச்சயமா 90 வயசு பாட்டியா இருந்தா அவன் தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். Had she been 90 years old grandmother, he would not have lifted her. அவ யார மாறிட்டா தெரியுமா? What she became? கற்பந்தரிக்க பலன் உள்ள ஒரு வாலிப பெண்ணாக மாறிட்டா. She became a young girl able to bear child. அவ உடம்புல ஒரு பலம் வந்துடுச்சுங்க. Strength came into her body. யாரா மாறிட்டா? What she became? கற்பந்தரிக்க பலன். She was able to bear the fruit of her womb. கற்பந்தரிக்கிற பலன் யார்ட்ட இருக்குன்னா வாலிபல்ட்ட இருக்கு. கன்னியாட்ட Only the youngsters would have that. கன்னியா மாறிட்டா. She became a young ஆண்டவர் அவளுடைய virgin. பாடியவே மாத்திட்டாரு. God changed the very age. நிச்சயமா நடக்குங்க. Truly it would come to உங்க pass. முகத்தை கர்த்தர் மாற்றுவார். The Lord would turn your face. சரீரத்தை கர்த்தர் The மாற்றுவார். Lord would turn your body. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. The power of God is likewise. ஏங்க நீங்க டெய்லி இங்க பிரேயர் முடிஞ்ச உடனே ஒன்று சொல்ல போறீங்க தெரியுமா? After prayer, you're going to say one thing. தப்பா நினைச்சுக்காங்க. Do not mistake me. மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார்? You say என் by- ஆத்மாவே கர்த்தரை சொல்லுங்களா, சொல்லுங்க ஒருக்கா சொல்லிருங்களா? ஆ ஆ ஆ ஆ அவர் அக்கிரமங்கள் எல்லாம் ஆ ஆ என்ன வரப்போதா? கழுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப. யாரை பார்த்து சொல்லுச்சு? So looking at whom? ஆத்மாவே. யார் ஆத்மா? Looking at the soul. உங்க ஆத்மா. நான் Looking சொல்றேன். at your soul. நான் சொன்னேன் உன் ஆத்மா வாழ்கிறது போல. Even as your soul அப்ப lives. ஆத்மா வாழ வயது ஆயிடுச்சுன்னா நீ யாராயிருவ? Your soul becomes young. What about you? இன்னைக்கு நிறைய ஆத்மா கிழவன் ஆயிடுச்சு. Most of the souls have become old. ஏன் நம்ம கிழவன் ஆயிட்டோம்னா You know why we have become? ஆத்மாவுல என்ன இல்ல? What is not there in the soul? ஆத்மாவுல பலன் இருந்துனா உடம்புல பலன் இருக்கும். If there's strength in the soul, you would have strength in your body. ஆத்மா வாழ்கிறது போல எல்லா. Even as your soul liveth. நான் சொல்லுவேங்க, கர்த்தர் நம்முடைய முகத்தை மாத்துறாருங்க. The Lord God changes our face. நம்முடைய முகத்தை மாத்துறாரு. He changes our countenance. நான் அடிக்கடி சொல்லுவேன், I have told often, God's presence the best beauty parlor. the presence of God is a beautiful parlor. தேவ சமூகத்துக்கு அன்னாள் துக்கத்தோடு அழுதுகிட்டே வந்தா. Hannah came with a sorrowful face to the presence of வெகு God. நேரம் ஜெபம் பண்ணா. She prayed for long. முடிவு என்ன? You know what was the end? அவள் பின்பு When she turned, துக்க முகமா இருக்கல. she was never ever sorrowful துக்க thereafter. முகமா இருக்கு. துக்கத்தை மாத்திட்டாருங்க. God changed her sadness. நான் அடிக்கடி சேலஞ்ச் பண்ணுவேன். I would challenge தங்கச்சிமார sisters. அநியாயமா கொண்டு போய் அந்த பியூட்டி பார்லரை கொடுத்து உன் வெந்நில முக்கி தண்ணியில முக்கி இதெல்லாம் முக்காத. Do not go and ஒண்ணு waste your செய். time in beauty parlor. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. Go and test. உங்களுக்கு ரொம்ப தூக்கம் உங்க அம்மா மடியில படுத்து கிடந்து If you're in your mother's அழுவுங்க, சத்தம் போட்டு Cry aloud, cry aloud. கண்ணாடியிலே பாருங்க. Go and wash the mirror. மூஞ்சி வீங்கி Your face is swollen, கண்ணு செவந்து your eyes are red. உன்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கும். You would see the devil of you. ஆனா Yet, அந்த 2 மணி நேரத்தை தேவ சமூகத்துக்கு போங்க. for 2 hours go to the presence of கதவை God. மூடிட்டு Close your room முக்காடு போட்டுக்கிட்டு அழுவுங்க. or cover your head and உங்களுக்கு cry. என்ன அழ முடியுமோ அழுங்க. Cry to one அழுதுட்டு extent போயிட்டு possible. கண்ணாடியை பாருங்க. And after crying, go and wash. ஷைன் ஆயிடுவாயா. Your face would be shining. It would be மோசே making the light. 40 நாள் சாப்பிடலையா? 40 days Moses never had தண்ணி குடிக்கல. He never drank அப்ப water. சாப்பிடல. He never had food. 40 நாள் அவங்க உட்கார்ந்தாங்க. 40 days he was இறங்கி eating வந்தாங்க. with God. He rose up and came. எப்படி ஆச்சு? How was his face? தங்கச்சி நீ Sit. 40 நாள் ஒழுங்கா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு. 40 days you fast and pray. முகம் ஷைன் ஆயிடும். Your face would become shining. எனக்கு தெரியலங்க நிறைய பேருக்கு ஷைன் பண்றதுக்கு. Many know not the technology how to keep your face shining. நான் சொல்றேன் அருமையான கர்த்தருடையவர்களே. I would say, dear children of God, கர்த்தர் நம்முடைய முகத்தை மாத்தணும்.
The Lord God is able to நம்ம change our முகத்துல face. துக்கம் இருக்க கூடாதுங்க. You need not have sorrow in your face. நாம துக்கமா இருப்பது தேவனுக்கு விருப்பமா இல்லை. It's not the desire of God that you ought to be sorrowful. இன்னைக்கு நீ துக்கமோடு இருப்பாயானால், If you be sorrowful today, நான் ஆண்டவர்ட்ட அடிக்கடி அழுகுறது, I cry unto God. ஒரு காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னால Years back, சில சகோதரிகள் காணிக்கை எடுத்துக்கிட்டு கல்லறைக்கு வந்தாங்க. or 2000 years back, the sisters came along. பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்தாங்க. They took the frankincense and brought அவங்க came. முகத்துல நான் துக்கம் அழுக, There was sorrow on their யாரு face, they were தரப்பான்னு crying. சொல்லிட்டு வந்தாங்க. They were crying and they came. அந்த கல்லறையில ஒரே ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க, They heard the voice of God in the tomb. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is risen. அவ்வளவுதாங்க. That's all. துக்கம் போயிடுச்சு, Her sorrow changed. பயம் போயிடுச்சு. Fear changed. அவ்வளவு சந்தோஷமா ஓடுனாங்க. Joyfully they ran back. நான் ஆண்டவர்ட்ட அழுவேன், ஆண்டவரே, I used to cry unto அந்த the Lord. செத்து போன இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்தவங்க துக்கத்தோடு வந்தாங்க, சந்தோஷத்தோடு போனாங்க. Those came with ஏன் sorrow இன்னைக்கு to you. ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற மக்கள் எப்படி துக்கத்தோடு வந்து துக்கத்தோடே போலாம்? What about the people who come to the temple of God sorrowful? How they can go back sorrowful? நீங்க எது எடுத்துக்கிறது இல்லைன்னா, அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையாய் எடுத்துக்கொண்டார்கள். That day they took it as இன்றைக்கு a தேவ word of God. ஜனங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயானால், If the people of God believe that God is alive, நிச்சயமாய் நீ துக்கமுகமாய் போக மாட்டாய். certainly you நீ would not துக்கமுகமாய் be இருக்கவே மாட்டாய். You would never be sorrowful. என் மீட்பர் உயிரோடு My இருக்கிறார். Redeemer liveth. அவர் உயிரோடு இருக்கிறார். He lives. அவர் மரிக்கவே மாட்டார். He will never die. அவர் எங்கே இருக்கிறார்? Where is he? என்னுடைய துக்க சாகரத்திலே தனிமையிலே என்னோடு இருக்கிறார். He is there in my loneliness, in my sadness. இந்த ஏப்ரல் மாதம் April, during the month of April, பயத்தை நீக்க, he took us away your fear, உன் துக்கத்தை நீக்க, to remove your sorrow. கடைசியாக Lastly, யோவான் 20 அதிகாரம் 26 John 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆ. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். ஆ. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். நான் சொல்லுவேன், I would say, அங்கே உள்ள இருந்த தோமா யார் தெரியுமா? you know who was Thomas? நம்பிக்கையற்ற ஒரு தோமா. An unbelieving Thomas. இயேசு எங்க வந்தார் தெரியுமா? Where did Jesus come? நம்பிக்கையே இழந்துட்டாங்க. He lost his belief. எல்லாரும் சொல்றாங்க இயேசு உயிரோட வந்துட்டார்ப்பா. All the people say that Jesus has come alive. இயேசு வந்து When Jesus returns, அவருடைய விலாவில என் கையை போட்டு, I would put my hand into his ribs. அவருடைய கையில என் விரலை போட்டு, I would put my finger into his hand. நான் பார்த்தா நம்புவேன். Until unless I see him likewise, only then I would believe. நம்பிக்கையற்ற நிலையில இருந்தவர்களை Those who were hopeless, இயேசு உள்ளே வந்தார். Jesus came. தோமா, He said, Thomas, கையை போடுப்பா. place your hands in. அவிசுவாசியாய் இராமல் Do not be unbelieving. விசுவாசியாய் இரு. Have faith. இவங்க யார் தெரியுமா? Who are they? சீஷர்கள், They are the disciples. அப்போஸ்தலர்கள், They are the apostles. அநேக ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். They had received several privileges. இப்ப எந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னு What கேட்டீங்கன்னா, about the state? அவிசுவாசிகளை விட கீழான நிலைமைக்கு வந்துட்டாங்க. They went a stage below the faith. எல்லா நம்பிக்கை இழந்து, Having lost all the, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு, do not be unbelievers, be believing. விசுவாசத்தை இழந்து போயிட்டாங்க. Having lost the faith, இயேசு அங்கே வந்தார். Jesus came there அவருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும்படி, to renew their faith, அவருடைய விசுவாசத்தை எழுப்பும்படி, to lift up their faith, அவர்களை உயர்த்தும்படி. to exalt them. நான் சொல்வேன், உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உனக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக இயேசுங்க வந்திருக்கிறார். Resurrected Jesus has come amidst us to give you hope. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நீ ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேஜ், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே வந்திருக்கலாம். You would have come with a hopeless faith in this April 1st. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், Jesus says, நீ விசுவாசியாயிரு, you believe. என்னை விசுவாசி. Believe me, அங்க சொன்னார், said தோமா, Thomas, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். you believe since you have seen me.
ஆனால் இன்னொரு கூட்டம் வரப்போகிறது. The another group that would come. அவர்கள் என்னை காணாமலே விசுவாசிக்க போகிறார்கள். They have not seen me yet they would அவர்கள் believe. தான் பாக்கியவான்கள். They are the blessed ones. நான் தைரியமாய் சொல்லுவேன், I would say boldly, பரலோகம் என்னை மன்னிப்பதாக, may heaven forgive me. பரலோகம் என்னை மன்னிப்பதாக May heaven forgive me. நான் சொல்லுவேன். I would say, யாக்கோபை காட்டிலும், more than James, பேதுருவை காட்டிலும், more than Peter, யோவானை காட்டிலும், more than John, அநேக பரிசுத்தவான்களை காட்டிலும் more than all the saints. நான் பாக்கியவான். I am most privileged. ஏன்? You know why? அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். They saw him and believed. நான் காணாமலே I விசுவாசித்தேன். have not seen him yet I believe. ஆயிரத்தான் பவுல் சொன்னார், Paul says நான் தரிசித்து நடவாமல் that I may not விசுவாசித்து walk by நடக்கிறோம். sight, that I may walk by faith. நம்ம எந்த தரிசனம் பார்க்கல. We have not seen any vision. இன்னைக்கு நிறைய பத்திரிகைகளில் In many magazines, நிறைய பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு சீசன் டிக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க. many saints have purchased a season ticket for heaven. காலையில இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறான், பரலோகத்துல லஞ்ச் சாப்பிடுறான். Morning breakfast here, lunch at heaven. இவன் ஒரு நாள் போகல, இயேசுவே இறங்கி பாத்ரூமுக்கு He வந்துடுறாரு. goes one day and Jesus comes another day. ஆப்பிள் வெட்டி கொடுக்குறாரு, ஆரஞ்சு பிச்சு கொடுக்குறாரு. என்னன்னா பாக்கியம், நமக்கு வயிறு எரியுது. பாவிகளா, Our inner being is burning when hearing இவ்வளோ all this. சிலாக்கியம் பெற்றிருக்கான். நமக்கு ஆண்டவர் ஒரு நாள் மூஞ்ச கூட காட்ட மாட்டார். The Lord God has not even showed his face to me. நான் நெடு முழங்கால ஒரு நைட் ஃபுல்லா நின்ன, இயேசுவே முகத்தையாவது காட்டுன்னு. Throughout night I stood on my knees and asked Jesus to show his face. நான் பார்த்ததே இல்லைங்க. I had never seen Jesus. ஆனா ஒண்ணுங்க, One thing, அவரை நான் நம்புறேன். I believe him. அவர் என்னோடு இருக்கிறார். He is with me. பிரதர், நம்முடைய வாழ்க்கையில In our life, நம்பிக்கையற்ற ஒரு காலம் வரும்போது a hopeless situation may come. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 25 Romans 8:24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதை பொறுமையோடே காத்திருப்போம். நம்ம காணலங்க, We have not seen, ஆனா ஒன்று பொறுமையோடே காத்திருக்கும். but we wait patiently. ஏன் தெரியுமா? You know why? என் தேவன் நீதி உள்ளவர். My God is a righteous என் God. தேவன் உண்மை உள்ளவர். My God is faithful. எத்தனையோ வேளைகளிலே நம்பிக்கை அற்று போன வேளை. On several occasions when I had lost all hope. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, Acts 27:20. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லைங்க. Having lost all hope that they would escape. நம்பினாங்க. But பவுல் yet Paul believed. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல Ezekiel ஒரு 37. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய், A valley full of bones. இந்த எலும்பு உயிரடையுமான்னு கேட்டாரு. He asked whether the bones would revive. அவன் சொல்லிட்டான், உமக்கே தெரியும் ஆண்டவரே. And he said, Lord, thou knowest. பேசுப்பா. Said, speak unto it. இந்த எலும்பை பார்த்து பேசுப்பா. Look unto the bones and speak. எலும்பு பெரிய சேனையாய் நின்றது. And the bones came as a mighty army. ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what of the people what they ஜனங்கள் என்ன said? சொன்னாங்க தெரியுமா? You know what they said? எங்கள் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. We have lost all our hopes. Brother, இந்த காலை வேளையில 1ஆம் தேதி காலை வேளையில this morning on April 1st, உன் எலும்பு உலர்ந்து போய், your bone would have இனி withered. வாழ்க்கையில உனக்கு நம்பிக்கையே இல்லை என் நிலைமைக்கு நீ வந்திருக்கலாம். You would have lost all hopes in your life. இதுக்கு நான் சொல்றேன், This day I tell you, உயிர் தெழுந்த இயேசு பக்கத்துல நின்னுட்டு, risen Jesus stands beside you. விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. Do not be faithless, I believe. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ If you காண்பாய். believe, you'll see the glory of நீ God. விசுவாசியா மாத்திரம் இரு. You believe. என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. One who believes me would never be ஒரு put to நாள் வெட்கப்பட மாட்டாய். He would never be put to நீ shame. விசுவாசித்தால் If you believe, என்னுடைய மகிமையை நீ காண்பாய். you would see the glory of God. Brother, நான் எல்லா தாழ்மையோடு நான் சொல்லுவேன், I tell you with all humility, நம்முடைய முடிவிலே தான் தேவன் நம்மை ஆரம்பிக்கிறார். even in our end, நாம God இனி starts. வழி இல்லைன்னு சொல்றோம் பாருங்க, அங்கதான் தேவன் வழியை When we திறக்கிறார். say there is no way, only there God opens a way. நான் சொல்வேன், I would say, தேவன் நமக்கு நம்பிக்கையை தருகிறார்.
God gives us hope. நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். Lastly, I tell you, நான் யோசித்து பார்க்குறேன், I considered தேவன் நம்மை நம்பிக்கையற்ற நிலைமை கொண்டு வரும் பொழுது when God comes us to that hopeless state, நீங்கள் தேவனை நம்புவீர்களானால், if you would believe God, எதையுமே காணல, தேவன் ஒன்னையுமே காட்டி கொடுக்கல, oh, you have not seen anything and neither has He shown you anything. you believe God. You wait on God. நான் சொல்லுவேன், I would say, இன்றைக்கு நீங்க என்னை பார்க்குறீங்க, you look at me. இந்த ஊழியத்துக்கு வந்து 51 ஆண்டுகள் முடிகிறது. It's 51 years since I came to this ministry. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என் ஜெப அறையில் அதிகாலை வேளையில் நான் திரும்பி பார்த்து அழுகிறது உண்டு. Every day when I turn back at my life, I used to cry. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் நான் இன்றைக்கி இருக்கிற இடத்த தான் பார்க்குறீங்க. You look at the state where I am now. ஆனால் யாருக்கு நான் இருந்த இடம் தெரியாது. None knows as to where I was. நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. Nobody knows from which place I came. இன்றைக்கு என்ன இருக்கிற இடத்துல பார்த்து நிறைய பேர் எரிச்சல் அடைகிறாங்க. Many are jealous because of the state that I am in now. எங்கிருந்து வந்தேங்கிறது எனக்கு தான் தெரியும். Only I know as to from where I came. எனக்கு தெரியும் 51 ஆண்டுகளுக்கு முன்பதாக 51 years back, எனக்கு 3.5 ரூபாய் கூலி இருக்கும்போது when I had 3.5 rupees as ஒரே ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கிடைத்தது. one time food I had. எனக்கு 3 தங்கைகள், For 3 என்னுடைய sisters, சகோதரர், my brother, என் விதவை தாய், my mom. 6 பேருக்கு நான் ஒருவன் கூலி வேலை செய்து For the 6 I used ஒரு to வேளை சாப்பாடு கிடைச்சது. one time food. ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவ், வயிற்றுக்கு லீவ். Sunday the company was on leave and we used to go empty stomach. ஒரு சாட்டர்டே வேலைக்கு போயிட்டு வந்தேன், Saturday I went for job. சாப்பிட்டேன், I had my நைட் food. கஞ்சி குடித்தேன், Night I had porridge. சண்டே பட்டினி, Sunday I was starving. திங்கட்கிழமை காலையில் வேலைக்கு போனேன், Monday morning I went for work. அங்கே வேலை இல்லை என்று சொன்னார். He told me there's no work. நான் அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தேன். I came back weeping. என்னோட தாய் வீட்டில் இருந்தாங்க. My mother was there. எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, என்னப்பா My வந்துட்டேன், mother asked me, son, why is it? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. I said, mother, no work, no job there. எங்கள் அம்மா அழுதாங்க. My mother wept. சுருக்கமாக சொல்கிறேன், I tell you in short. என்னுடைய 3 தங்கைகள் வீட்டில் படுத்திருக்காங்க, ஒரு தங்கச்சி இன்றைக்கு போய் இருக்காங்க, வச்சு So தான் one பேசுகிறேன். of the sisters are there. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. மகனே, 3 பேர் பட்னியாக கிடக்காங்க உள்ள. 3 sisters are hungry. நான் தான் பட்னியாக இருக்கேன். I am hungry. எங்கள் அம்மா ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கிட்டு சொன்னாங்க. So mother asked me to. நான் சொன்னேன், 5 ரூபாய் கடன் வாங்கினா எப்போ திருப்ப கொடுப்போம், When would we return எனக்கு that? வேலை இல்லை. No job. நான் சுருக்கமாக சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன். In short, I told எங்கள் my அம்மா ரொம்ப அழுதாங்க. My mother wept a lot. மம்மி, I said, mother, நான் 5 ரூபா வாங்கிட்டு வரேன், I'll bring 5 rupees. ஆனால் Yet, சத்தியமாக நீங்கள் வந்து அரிசி வாங்கக்கூடாது. you should not buy rice on any account. 5 ரூபாய்க்கு 67ஆம் வருஷத்தில் 5 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் சாகக்கூடிய அளவில் விஷம் வாங்க முடியும். We can purchase a medicine for 5 rupees. எலி மருந்து வாங்க முடியும். That rat poison. போய் நீங்கள் மருந்து வாங்கிட்டு வாங்க. So you go and get that. ஒரே நாள் சாப்பிட்டு படுத்துடலாம். One day we'll consume it and we'll die. ஏமா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு ஒரு வாழ்வு இருக்குங்கிற ஒரு கரை தெரிஞ்சால் நீந்தணும். நமக்கு முன்னால் எந்த வாழ்க்கையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் ஒவ்வொரு நாளும் சாவணும்? Mother, why do we have to die each and every day when we don't have any? ஒரே நாள் செத்து போயிடலாம். Let us die in a single day. எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க. My mother wept aloud. நான் நேராக அந்த அழுக தாங்காமல் நேராக வீட்டுக்கு சர்ச்சுக்கு போனேன். பக்கத்தில் சர்ச்சு. There was a church nearby. நான் செய்த புண்ணியம் அது ஒன்று செய்தங்க. That was a good. நேராக சர்ச்சுக்கு போனேன். I went to the church. 2 கையை வைத்துட்டு முழங்கால் போட்டு அழுதேன். I stood on my knees and raised my எங்க hands. பாஸ்டர்லாம் பிரசங்கம் பண்றாரு. My pastor. நம்முடைய தேவன் வல்லவர். Our God is a mighty God. வானம் திறந்து மன்னா பொழிய பண்ணினார். He will open the sky and காற்றை வீச பண்ணி காடையை விழ பண்ணினார். He will send the east wind. என்னெல்லாமோ பிரசங்கம் பண்றாங்க. Likewise, நீர் எனக்கு வானமும் திறக்க வேண்டாம், you need not have to open the eyes. எனக்கு காற்றும் வீச வேண்டாம், You need not have to send the wind. எனக்கு ஒரே ஒரு வேளை கஞ்சி மாத்திரம் கொடுத்தா போ. One time porridge if you give me, Lord. ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லும். Tell எனக்கு me. மன்னாவும் வேணாம், I don't need manna. எனக்கு காடையும் வேணாம், I don't need meat. எனக்கு பிரியாணியும் I வேணாம், don't need biryani. பாலும் வேண்டாம், பழமும் வேண்டாம். I don't need fruit. ஒரே ஒரு கஞ்சி. Just one time porridge.
பல மணி நேரம் அழுதாங்க. For hours together. சில 2 மணி நேரம் அழுதான்னு நினைக்கிறேன். 2 hours I wept. ஒரு சத்தம் கேட்டுச்சு, I heard a voice. வீட்டுக்கு போ. Go home. நான் வீட்டுக்கு வந்தேன். I came home. எங்க அம்மா கையில 3 ரூபாய்க்கு பதிலா 30 ரூபாய் இருந்துச்சு. In my mother's hand, instead of 3 rupees, she had 30 rupees. இதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும். If I கர்த்தர் அற்புதமா என் அம்மா கையில 30 ரூபாய் கொண்டு கொடுத்திருந்தார். so beautifully the Lord provided 30 நான் 8 மணி நேரம் உழைச்சா 3 ரூபாய் கிடைக்கும். 8 hours. 2 மணி நேரம் ஜெபிச்சா 30 ரூபாய் கிடைக்கும். 2 hours if I pray, I could. நல்ல கவனிங்க, கர்த்தரோட கரத்தை கவனிங்க. நிறைய The பேருக்கு hand of தெரியாது. God. 11 hours if I நிறைய pray. பேருக்கு ரகசியம் தெரியலங்க. Many know not the truth. எங்க அம்மா அந்த கதையை சொல்லிட்டு வந்தாங்க, My mother came. எப்படி வந்ததுன்னு. She told me as to how she received the money. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் தந்தார். And the Lord God gave me a verse. இந்த வசனம் இந்த பைபிள்ல இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் தெரியும். After a இப்படி very ஒரு long time, வசனம் பைபிள்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. I never knew that such a word existed ஆனா in the Bible. என் கால் சத்தம் கேட்டுச்சு. I heard a song. யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். John 13. வாசிமா. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் நீ அறிவாய். But thou shalt know hereafter. நான் ஒன்றும் பேசலைங்க. I never spoke anything. நேரா உள்ள போனேன். I went in. 2 ஷர்ட் 2 பேண்ட் 2 shirt and 2 pants. தூக்கி ஒரு துணி பையில வச்சேன். I took it in a cloth bag. வெளியே வந்தேன். I came out. எங்க அம்மா 2 கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. My mother took hold of my hand. டேய், நான் துக்கப்படுத்திட்டானே, எங்கடா போற, என்னடா செய்ய போற? Son, what are you going to do? அவங்க நினைச்சிட்டாங்க எங்க அம்மா இப்படி அழுதுனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு. She thought that I'm leaving the house because எங்க அம்மா என் காலில் தான் விழல, she never fell at my feet. குழந்த மாதிரி அழுதாங்க. Like a child she நீ wept. போகாதேன்னு சொன்னாங்க. She asked me not to go. நான் எதையுமே பேசல. I never spoke anything. அம்மா, I told mother. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்துறத நாம் அறியல. So far we never knew as to how the Lord இனி led us. கர்த்தர் நடத்துவார். Now the Lord would lead us. எங்க போறேன்னு தெரியாது. I never knew as to where I ought to go. சனிக்கிழமை சாப்பிட்ட மத்தியானம் சாப்பிட்ட கஞ்சியோடு வயிற்று பசியோடு With that porridge that I had taken, 4 அணா கூட என்னுடைய பஸ் ஃபேர் இல்லாம, did not have even 4 annas. நடக்க பலன் இல்லாம, No strength to walk. பஸ் ஃபேர் இல்லாம, No bus fare. 2 துணியோட நான் வெளியே வந்தேன். 2 garments I came out. எங்க அம்மா அழுதுகிட்டே பின்னால வந்தாங்க. My mother came weeping behind me. என் 51 வருஷத்துல நான் திரும்பி பார்க்கிறேன். I turned back and looked at the 51 years. இன்னும் கூட நான் கர்த்தருடைய கிரியை அறிய முடியலங்க. Even now God has not allowed me to. கர்த்தர் என்னை எங்கேயோ கொண்டு வந்துட்டாருங்க. He has brought me. நான் இதை தரிசிக்கலங்க. I never had any vision. இத்தனை 1000 மக்கள் இருப்பாங்க. I never knew that thousands. இப்படிப்பட்ட ஒரு சபையில நான் இத்தனை திரள் கூட்டமான மக்கள் நின்று பேசுவேன். I would speak amidst a multitude. நான் இத்தனை ஆசீர்வாதமாய் இருப்பேன். I would be a blessing unto many. நான் நினைக்கவே இல்லைங்க. Never ever I thought so. இந்த வாழ்க்கை எப்படி வந்து எனக்கு தெரியாதுங்க. How this life has come to me, I know. எப்படி என் பிள்ளைங்க உலகம் எல்லாம் போறாங்க தெரியலங்க. How they go about, I do not know. நான் சந்தோஷப்படல. I do not rejoice. நான் அழுறேன். I cry. எனக்கு ஒண்ணு தெரியுங்க, ஆண்டவரை மறக்காம நான் சொல்லுவேன். One thing I know. என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். Who am I, Lord, that you have born me? என் வீட்டுல house? படிக்கட்டு ஏறும்போதே நான் ஒவ்வொரு முறை வாசிட்டு போறதுக்கு நான் வாசல்ல ஒட்டி வச்சிருக்கேன். So every நான் time ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போகும்போது வசனத்தை வாசித்தாங்க உள்ள போறேன். So I read the word of God and enter my என்னை house. இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். What am I, Lord, that you என் have வீடு led me? எம்மாத்திரம். What about my house? அதோடு நிறுத்திற போறல்ல ஆண்டவர். The Lord would not எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஜீவன் தருவாரோ What extent அவ்வளவு would be காலம் like- இதைவிட மேலான மகிமையான ஆசீர்வாதத்தை நான் காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that I would see a glorious blessing above all this. இதற்கு மேலாக நான் விசுவாசிக்கிறேன். I believe above all என் this. தேவன் என்னை ஆசீர்வதித்து கொடுத்த என் அருமையான பிள்ளைகள், My wonderful children, என் சந்ததிகள் my generation, என்னை விட மேலான மகிமையான நிலையில இருப்பார்கள். they would be in a more glorious நான் state. தரிசிக்கல. I I believe. just believe. I believe. I believe. 2 துணியோடு வந்த என்னையே தேவன் இப்படி ஆசீர்வதித்திருப்பார். God could bless me having come with 2 garments. என் சந்ததி ஆசீர்வதிப்பார். Whether he would not bless my generation, என் சபையை ஆசீர்வதிப்பார்.
whether he would not bless my church, நான் எதை குறித்து பயப்படலைங்க. I need not have to fear for நான் anything. துக்கப்பட்டதே இல்லை. துக்கப்பட்டதே இல்லை. So I had never been sorrowful. நான் பயப்பட்டதே இல்லை. I had never been afraid. ஏன்? You know why? என்னோடு இருக்கிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு. One who's with me is a risen Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு. The resurrected Jesus. You believe? You ought to believe. தைரியமாயிருங்கள். Be bold. துக்கத்தை அகற்றுங்கள். Cast away fear. சந்தோஷமாயிருங்கள். Be happy. தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Have hope on God. நான் சொல்லுவேன், I would say, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். my Redeemer liveth. நான் பயப்படவே மாட்டேன். I need not have to fear. பயப்படவே I மாட்டேன். would not fear. அவர் நம்மை உயர்த்துவார். He would lift me. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். Walking not by sight but walking by கர்த்தரை faith. நம்புங்கள். Believe on the Lord God. நீங்கள் செழிப்பீர்கள். You would prosper. கர்த்தரை நம்புங்கள். Believe God. கர்த்தர் கைவிடவே மாட்டார். The Lord would never forsake கர்த்தரை you. நம்புங்கள். Believe God. நீங்கள் மகிமையை காண்பீர்கள். You would enter glory. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பாருங்கள். Close your eyes and look unto the Lord. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே Lord, we thank thee for the resurrection day. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே This April 1st, O Lord. நம்மை பயப்படுத்துகிற, நம்மை துக்கப்படுத்துகிற, Whatever fear gives us fear, whatever gives us sorrow, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போக பண்ணுகிற whatever makes us hopeless, O Lord. காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வரலாம். The devil may bring all this, or the adversary may bring it, O Lord. எத்தனை புயல் அடித்தாலும், Whatever may be the storms that rage against us, என்ன காரியங்கள் நடந்தாலும், whatever may take place, O Lord. நமக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். One word is enough. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். My Jesus liveth. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். My Jesus lives. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். Even as he is. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I would not leave you, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி neither இருக்கிறார். would forsake you. ஆகையால் நான் தைரியமாக இருக்கிறேன். Therefore am I bold. நான் நம்புகிறது அவராலே வரும். Whatever I believe cometh through him. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know whom I believe. நான் வெட்கப்படவே மாட்டேன். I would never be put to shame. கர்த்தரின் முகத்தை மாற்றுவார். The Lord would change my என் face. முகத்தை மாற்றுவார். He would change my face. துக்கம் நிறைந்த என்னுடைய இருதயத்தை The heart that is sorrowful, கொழுந்து விட்டு எரிகிற இருதயமாய் கர்த்தர் He would மாற்றுவார். make it a flaming heart, a heart that would burn நிச்சயமாய் for என்னை Him. மாற்றுவார். Definitely He would change. உம்முடைய கரத்தை நான் பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. Lord, I hold your hand, O Lord. இன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தை போதும். One word is enough, O God. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. ஆமாண்டவரே, Yes, Lord. நீ தந்த வார்த்தைகளை அடியான் உம்முடைய ஜனத்துக்கு நான் I கொடுத்திருக்கிறேன். given thy words that are spoken to thy people, O Lord. நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தையும் துக்கத்தையும் Definitely you will remove the fears, அவருடைய அவிசுவாசத்தையும் கர்த்தர் மாற்றி and the Lord would change the unbelief. மகிழ பண்ணுவீராக. You would make them joyous. கலிகூர பண்ணுவீராக. You would make them cheerful. கலிகூர பண்ணுவீராக. You would make them rejoice, O Lord. இன்றைக்கே அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. This day let the sorrow be turned into joy. மாறுவதாக. Let it be turned, O Lord. நீர் மாற்றினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். I thank thee, O Lord, for having turned it so. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென்.